குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதள வளாகத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணியினை இஸ்ரோ தலைவர் நாராயணன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி, இந்த விழாவில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள்? முழு விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் ராக்கெட் ஏவுதளம் அடிக்கல் நாட்டு விழாவானது இன்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அதற்கு அடிக்கல் நாட்டி பிறப்பித்திருக்கிறார். அதன் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்காக 2233 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகள் நிறைவடைந்து கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் தமிழ்நாட்டுக்கு வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இத்திட்டத்துக்கான அடிக்கல்லை நாட்டினார். இதற்கிடையில கடந்த 6 மாத காலமாக ராக்கெட் ஏவுதளம் அமைக்க உள்ள இடத்தில் உள்கட்டமைப்பு பணிகள் தீவிரமாகவே நடந்து வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவானது நடைபெற்றிருக்கிறது. இதில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கலந்து கொண்டு இதற்கான ராக்கெட் ஏவுதளத்தை அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். அவருடன் இஸ்ரோ விஞ்ஞானிகள், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உள்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இஸ்ரோ தலைவர் நாராயணன் செய்தியாளரிடம் கூறியிருக்கும் போது, இந்திய விண்வெளி நாளில் மிக முக்கியமான நாள் என்றும் 33 கட்டுமானங்கள் இங்கு பணிகள் நடைபெற்று வருகின்றது. மிக முக்கியமானது ராக்கெட் லான்ச் செய்யப்படும் இந்த இடம் மற்றும் கட்டுமான பணிகள் இன்று 100 கோடி மதிப்புல தொடங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்துல இந்த குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும். இதற்கான இடம் வழங்கிய தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தற்பொழுது இந்த விழாவில் முக்கிய அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பவானி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.